வெனஸ்டே சீசன் 1 பார்த்தவங்களா இந்த வீடியோ கிளிக் பண்ணி கண்டிப்பா உள்ள வந்திருப்பீங்க. ஏன்னா அந்த சீசன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த சீரிஸும் சூப்பரா இருக்கும். அந்த சீரிஸை விட அதுல வர வெனஸ்டே ஆடம்ஸ் என்ற கேரக்டர் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு போயிடுவோம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம வெனஸ்டே ஆடம்ஸை யாரோ கை கால் எல்லாம் கட்டி சேர்ல கட்டி வச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 6 வீக்ஸ் முன்னாடி போவோம். நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ் நெவர்மோரி ஸ்கூலை காப்பாத்திட்டு சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கா. அப்படி ஊருக்கு வந்திருக்கும் போது அவளுக்கு சின்ன வயசுல இருந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. அவளுக்கு அப்போ சின்ன வயசுல எந்த பவரும் இல்லாததுனால அதை சால்வ் பண்ண முடியல. ஆனா இப்போ சைக்கிங் பவர் கிடைச்சிருக்கு. இப்போ ஓடிஸ் புக்கை யூஸ் பண்ணி அவளோட சைக்கிங் பவரை இன்னும் அதிகம் பண்ணிருக்கா. அதனால அவளுக்கு அவளோட சைக்கிங் பவரை யூஸ் பண்றதுனால கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சீரியல் கில்லர் லாஸ்டா கொலை பண்ண ஒரு விக்டிம் கிட்ட இருந்து ஒரு எவிடன்ஸை மட்டும் திங்க வச்சு எடுத்துட்டு வர வச்சிடறா. அந்த எவிடன்ஸ்ல அவ சைக்கிங் பவரை யூஸ் பண்ணும்போது யார் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வேற ஒரு ஊர்ல இருக்கிறதுனால ஃபிளைட்ல போறதுக்காக ஏர்போர்ட் போறா. அங்க செக்கிங் இருக்கு. செக்கிங்ல அவ மெட்டல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆபீசர் வந்து அவளை செக் பண்ணும்போது நம்ம தீனா படத்துல அஜித் ஒவ்வொரு வெப்பனா எடுத்து வைப்பாருல்ல, அந்த மாதிரி நம்ம வெனஸ்டே ஒவ்வொரு வெப்பன்ஸா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த சீனே அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெப்பன்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு பேக் செக் பண்றாங்க. பேக்ல திங் இருக்கான். திங் சன்ஸ்கிரீன் எல்லாம் எடுத்து வந்திருக்கான். சன்ஸ்கிரீன் எல்லாம் அலோட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சிடறாங்க. திங்க மட்டும் ஒரு பேக்ல போட்டு அவ எடுத்துட்டு கிளம்பிடுறா. அந்த சீரியல் கில்லர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ ட்ரை பண்றா. ஆனா அவன் அதை தடுத்துறான். அப்போ கரெக்டா அவளோட சைக்கிங் பவர் அங்க யூஸ் ஆகி அவ கண்ணுல இருந்து கருப்பு கண்ணீர் வந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துறா. உடனே சீரியல் கில்லர் அவளை ஒரு சேர்ல கட்டி வச்சிடறான். அவன் கொலை பண்ண எல்லாருக்கும் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருப்பான். அதே மாதிரி ஒரு நம்ம வெனஸ்டேக்கும் ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்ட பொம்மையை செஞ்சு எடுத்துட்டு வந்து நான் உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம திங் களத்துல புகுந்து அந்த சீரியல் கில்லரை போட்டு பொலன்னு பொழகிறான். இந்த சமயத்துல வெனஸ்டேவும் அவளோட கட்டை அவுழ்த்துட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த சீரியல் கில்லரை போட்டு பொழகிறா. எப்படியோ அந்த சீரியல் கில்லரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவ வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம வெனஸ்டே கூடிஸ் புக்கை யூஸ் பண்றதை பத்தியும் அவளோட கருப்பு கண்ணீரை பத்தியும் அவங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திங்குக்கு மிரட்டிட்டு இருக்கா. இப்போ கரெக்டா அங்க வந்து அவங்க அம்மா உன்னோட ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன் தம்பியும் கூட தான் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு வர போறான், அவனும் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது அவனோட தம்பிக்கு அவனோட அங்கிள் மாதிரியே எலக்ட்ரிசிட்டி பவர் கிடைச்சிருக்கும். அதை போகும்போது அங்க இருக்கிற போர்ட்ல எல்லாம் அவன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ வெனஸ்டே நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாப்பிங் அப்படின்ற போர்டு வரும். கரெக்டா நீ ஸ்டாப்ல ஓவை ஏம் பண்ணி அடிக்கணும். கரெக்டா அடிக்கல அப்படின்னா நான் உன்னை எஜெட் பெல்ட் ஏழ்த்தி வெளியே கீழே தள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா. அவனும் பதத்தோட கரெக்டா அந்த ஓவலே அடிச்சிடறான். அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அவங்க ஓவல அடிச்சதுனால அந்த போர்டு கீழே விழுந்துருது. அதனால அங்க ஒரு அமளி குமளியே நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்க ஜாலியா நெவர்மோர் ஸ்கூல்ல வந்து சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் ஸ்கூல் வரது உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கறதுக்கு ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு மறுபடியும் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிருக்கா. இந்த ஸ்கூலவே கட்டி ஆள போறேன் அப்படின்னு சொல்லி வெனஸ்டே உள்ள போனதும் அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. புது புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து நீ தானே போன வருஷம் நெவர்மோர் ஸ்கூல்ல காப்பாத்தின அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆட்டோகிராஃப் எல்லாம் கேக்குறாங்க. அதுல ஒரு பொண்ணு எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ரத்தத்துல மட்டும் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிடுறா வெனஸ்டே. நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் சொல்ல நான் என்னோட ரத்தத்துல போட மாட்டேன், மத்தவங்களோட ரத்தத்துல தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படி போகும்போது அந்த ஸ்கூலோட புது பிரின்சிபல் ஒருத்தன் அங்க வரான். வந்து அவனை அறிமுகப்படுத்திட்டு நீ போன வருஷம் நெவர்மோர் ஸ்கூல்ல காப்பானதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்காக ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அதுக்காக நீ தான் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தலைவியா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருந்து ஃபவுண்டேஷனை கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்றான். அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வெனஸ்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். கரெக்டா அவளோட ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூம்ல எய்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அமளி குமளியே பண்ணிட்டு இருக்கா. நம்ம வெனஸ்டே வந்ததும் எய்டு அவங்க எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு அவளுக்காக சம்மர் வெகேஷன்ல ஒரு கிஃப்ட் வாங்கி இருக்கிறதா வந்து ஒரு டிஷர்ட்டை கொடுக்குறா. வெனஸ்டேவும் ஒரு பொம்மையை கொடுத்து நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த கிஃப்ட் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தான்னா அந்த சீரியல் கில்லரோட பொம்மை கலெக்ஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. அப்போ கரெக்டா அந்த போன சீசன்ல ஒரு பாம்பு தலையன் இருப்பான்ல, சிலையா வைப்பானு எல்லாரையும், அவன் அங்க வந்து எய்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆனா எய்டு அங்க ஒளிஞ்சிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்றதுனால வெனஸ்டேவும் எய்டே காட்டி கொடுக்கல. அவன் அங்க இருந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். வெனஸ்டே அங்க போய் ஒரு டோரை ஓபன் பண்ணும்போது கரெக்டா ஒரு அம்பு வந்து ஒரு போட்டோல குத்தி நிக்குது. அந்த போட்டோல நம்ம வெனஸ்டே அந்த பிரின்சிபல் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன் வெனஸ்டே அப்படின்னு சொல்லி அதுல எழுதிருக்கு. நம்ம வெனஸ்டேவும் அவளோட சைக்கிங் பவர் யூஸ் பண்ணி யார் அந்த போட்டோவை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க பாக்குறான். ஆனா அவளுக்கு யார் அந்த போட்டோவை அனுப்புனாங்கன்றது தெரியாம அவ பேசிட்டு இருந்தது மட்டும் தான் தெரியுது. அப்படியே சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ள கட்டுறாங்க. ஒரு போட்டோகிராஃபர் ஒருத்தன் ரெண்டு பேரு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஒத்தக்கன் காக்கா அங்க வந்து அவனை முறைச்சிட்டு இருக்கு. அவன் அதை கண்டுக்காம போட்டோ எடுத்துட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற காக்காவைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த காக்காய்களெல்லாம் அவனை தாக்க ஆரம்பிக்க உடனே அவன் அவனோட கார்ல போய் ஏறிக்கிறான். உடனே யாருக்கோ ஒருத்தருக்கு கால் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் வரல அப்படின்னா இந்த எவிடன்ஸ் குதிரை சாலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். அடுத்தது கார்ல பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய காக்காங்க அந்த காருக்குள்ளவே இருக்கு. ஒன்னு அவனை போட்டு போலன்னு பொண்ணு அவனை கொன்னுருதுங்க. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க வெனஸ்டேவோட தம்பியும் அவனோட அம்மா அப்பாவும்
அவனோட ரூமுக்கு வராங்க. ரூம்மேட் யாருன்னு பார்த்தா போன சீசன்ல தேனி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவான்ல ஒரு பையன், சுட்டு முடி பையன். நம்ம அவனை சுட்டு முடி பையன் கூடுவோம். அந்த சுட்டு முடி பையனோட ரூமுக்கு தான் இருக்கான். 2 பேரும் அறிமுகமாக்கிறாங்க. அடுத்தது அவன் அங்க புழுங்களை எல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என் புழுவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றது, நான் மிட் நைட் ஸ்நாக்கா வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த சுட்டுமுடிக்கார பையனை பயமுறுத்திட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அங்க பாம்பு தலையன் வந்து, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க சொன்னதால, இன்னைக்கு நைட் நான் ஸ்டோரி சொல்ல போறேன், ஃப்ரீயா இருக்கிறவங்களாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ வெனஸ்டே மறுபடியும் அவன் ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா அந்த பிரின்சிபல் கிட்ட பேசுகிறத பார்த்துட்டு, நீங்க ஒன்னும் கிளம்பலையான்னு கேட்கும்போது, உங்க பிரின்சிபல் என்ன ஃபவுண்ட் ரைசிங் கம்யூனிட்டியோட ஹெட்டா ஆக்க சொல்லி கேட்டிருக்காரு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த ஜேவியரோட அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெனஸ்டே கேட்க, ஜேவியரோட அப்பா அவன் பையன் ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிறதுனால ஜேவியரையும் ஸ்கூல்ல விட்டு மாத்திட்டாங்க. அவனோட அப்பாவும் ஃபவுண்ட் ரைசிங் தலைவர்ல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். வெனஸ்டேவோட அம்மாவும் நான் இதை பத்தி யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பிரின்சிபலும் அதுக்கு, இங்க யோசிச்சு சொல்ற வரைக்கும் நான் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், இந்த வீட்டுல தங்கிக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி போன சீசன்ல நம்ம ஹைட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாள் ஒரு கொடூர பொம்பளை, அவ தான் தங்கி இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சிபல் சொல்றான். இப்போ அவ ஜெயில இருக்கா அப்படின்னு சொல்லியும் அந்த பிரின்சிபல் சொல்றான். அப்போ வெனஸ்டேவோட தம்பி இங்க எலி கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி அவனோட அப்பாவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். அப்போ வெனஸ்டே, அம்மா நீங்க எதுக்காக இந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி வெனஸ்டே கேட்கிறா.